ஹலோ ஒன் ஐ மீன் வெல்கம் டு நாஜே. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பவர் ஹவுஸ் வைப் இந்த கோலி படத்துலேருந்து வந்துட்டு இது ஒரு போர்ஷன் லைக் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? மோஷன் கிளிம்ஸா லைக் கிளிம்ஸ் மாதிரி ஒன்றுமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கூலி படத்துலேருந்து. லைக் நம்ம அறிவு கூட பாட்டு பாடியிருப்பாரு ரைட்டா, அரங்கம் மாதிரி இருக்கட்டுமே அந்த மாதிரி ஒன்று அந்த மியூசிக் செம்மையா இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ட்ராக்கே கொடுத்துருக்காங்க விச் இஸ் வந்து பவர் ஹவுஸ் வைப்னு. ஸோ அந்த தலைவர் கூட வந்துட்டு அந்த தளபதி படத்துல அந்த ஒரு சூரியன் ஷாட் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஹார்பர்ல நிக்கிற மாதிரி பின்னாடி வந்து சன்செட் அந்த ஷாட் எடுக்கிறாங்க. அந்த ஃப்ரேம் செம்மையா ஒரு ஐகானிக்கான ஃப்ரேமுங்க. சரிங்க, ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் எடிட் பண்ணி லைக் வந்து கம்பேர் பண்ணி அப்புறம் ஏஐல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த இந்த படத்துல நான் சொல்றேன் மணிரத்னம் சாரோட படம் வந்துட்டு தளபதி படத்துல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் வந்துட்டு பிரேக்அப் சீன்ல வந்துட்டு அந்த சூரியன் போர்ஷன் இருக்காது, சூரியன் பின்னாடிக்கா அவரோட ஃபேஸ் மட்டும் காமிப்பாங்க. ஸோ அதை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் அப்படி இந்த அந்த ஃப்ரேம் வந்துட்டு இதுல வந்துட்டு வேற மாதிரி அழகா வேற மாதிரி ஷார்ட் மாசா இருக்கும் எடுத்துருப்பாங்க, நல்லா இருக்கும். ஸோ இது ஒரு 39 செகண்ட்ஸ் தான் விட்டுருக்காங்க. ஸோ பார்த்துட்டு வந்தோமா, லெட்ஸ் வாட்ச். வி கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. தலைவர் வெளிச்சமா இருக்குங்க ஷாட் எடுக்கும் போது. நிறைய ஃப்ரேம் பை ஃப்ரேமா காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பா நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஃப்ரேமா வந்துட்டு போட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு எல்லாம் என்னமோ சொல்லுவாங்க பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ நல்லா இருக்கு. நம்ம அந்த அந்த ஷார்ட் சொன்னாங்கல்ல, அந்த சூரியன் ஷார்ட் இருக்குமே பின்னாடி சன்செட் அது நிக்கிற மாதிரி ஷார்ட், அது வெளிச்சத்துல எடுத்திருக்காங்க. பட் எடிட்டிங்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு அழகா அங்க சன்செட் இருக்கிற மாதிரி அந்த ஷார்ட் அழகா எடுத்திருக்காங்க. ஒரு பில்லியனான ஒர்க் நம்மளால நம்பவே முடியாது பாருங்க. என்னாலும் நம்ம உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸோ அந்த மியூசிக் நல்லா இருக்கு. நம்ம அறிவு அனிருத் சார் பாடிருக்கு. அஃப்கோர்ஸ் இது ஒரு பெரிய ட்ராக்கா வரணும்னு எனக்கு ஆசை. படத்துல வந்துட்டு அனிருத் ஜெயிலர்ல பார்த்துட்டோம். ஜெயிலர் என்ன பேட்டை தர்பார் படம் நல்லா இருக்கோ இல்லையோ, அதாவது சில படம் தான் சொல்றேன். படத்தை பார்க்கும்போது மியூசிக் தலைவர் வந்து மியூசிக் எழுது. அப்புறம் ஜெயிலர் இன்ட்ரெஸ்ட் இப்போ அடுத்த கோம்போ, அதுவும் லோகேஷ் மியூசிக். சும்மா லோகேஷ் படத்துல மியூசிக் வந்துட்டு பெருசா எடுக்க மாட்டாரு. பட் தலைவருக்குனால அனிருத்தே சொல்லியிருப்பாப்புல, நான் மியூசிக் போடுறேன், நிறைய ட்ராக் இறக்குறேன் தலைவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. அது வைபு கிளாஸுங்க, அது வேற மாதிரி ஒரு வெட்டி தான் இந்த சாங்கு. ஸோ செம்மையா இருக்கு. தலைவர் செம்ம ஸ்வாக். சரிங்களா? செம்ம ஸ்வாக். ஸோ நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துருக்கு. அப்புறம் உங்க டைம் கிடைச்சா உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் அந்த சேனல் ஃபேமிலி டேக் கேர், பாய்.